டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு உலக இரத்த கொடையாளர்கள் தினம். அப்படின்னா ரத்தம் தானம் செய்பவர்களை பாராட்டுகின்ற அல்லது நினைவு கூறுகின்ற, அவர்களை போற்றுகின்ற ஒரு தினமாக உலகம் முழுவதும் இது கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பல்வேறு இடங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த இரத்த தானம் ஏன் செய்ய வேண்டும்? இரத்த தானம் செய்வதனால் நமக்கு எதாவது நன்மை இருக்கா அப்படின்னா இருக்குது. கொடுப்பவர்களுக்கும் நன்மை இருக்கிறது, அதை பெறுபவர்களுக்கும் நன்மை இருக்கிறது. யாரெல்லாம் கொடுக்கலாம், யார் கொடுக்கக்கூடாது, இரத்த தானம் கொடுப்பவர்கள் எப்படிப்பட்ட நடைமுறையை பின்பற்ற வேண்டும், என்ன மாதிரியாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ரத்தம் கொடுத்த பிறகு, அதே போன்று எவ்வளவு வெயிட் இருப்பவர்கள் எவ்வளவு வயதின் வரையும் கொடுக்கலான்றது பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு எதாவது பாதிப்பு இருக்குமா, நம்ம உடல்நிலை பாதிக்கும்ன்ற சந்தேகம்லாம் இருக்கும். இதை குறித்து பேசுவதற்காக நம்முடைய நிலையத்திற்கு சென்னை எக்மோரில் அமைந்துள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையினுடைய இரத்த வங்கியினுடைய பொறுப்பாளர் டாக்டர் எஸ் அஸ்வின்குமார் நம்மிடையே வந்திருக்காரு. அவரை உங்கள் சார்பாக சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நீங்கள் நிலையத்திற்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இது மேற்கத்திய நாடுகளை விட இந்திய நாட்டில் இது கொஞ்சம் விழுப்புரம் கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து படிப்பறிவு, பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலையும் இன்றைக்கு கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு அதிகமாகி இருக்கிறது. சார், மெயினாக நான் என்ன கேட்குறேன்னா, ரத்த தானம் அப்படின்றதுல அந்த ரத்தம் ஏன் கொடுக்க வேண்டும்? சார், ரத்தம் ஏன் கொடுக்கணுன்னா, நம்ம பாடியில் வந்து நம்மளுக்கு போதுமான ரத்தம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேலுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து எப்பயுமே அதிகமாகவே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பிளட்டோட விஸ்காசிட்டி, அதாவது திக்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கொலா மாதிரி தான். ஸோ அதில் வந்து பிளட் போயிட்டு வரும். அப்போ வந்து எல்லாருக்குமே ஏஜ் ஆக ஒரு மைல்டு பிளாக்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது திக்காக இருக்கிற ஃப்ளூயிட் வந்து ஒரு பிளாக்கை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், நேரமாகும். வேறு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிற பிளட் வந்து கொஞ்சம் ஈஸியாக போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ மேலுக்கு எப்பயுமே ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்னும் அதிகமாகவே இருக்கும், ஒரு 16-17 அப்படி இருக்கும். ஸோ பிளட் யாரெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 12.5 to 17 கிராம்ஸ் வரையும் மேல் கொடுக்கலாம். ஸோ அந்த ஹையர் சைடில் இருக்கும்போது அவங்க ரொட்டீனாக பிளட் டொனேஷன் எவ்ரி 3 months கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு டொனேஷனுக்கும் ஒரு 0.8 to 1 கிராம் ஹீமோக்ளோபின் அவங்களுக்கே கம்மியாகும். ஸோ அதில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாமே ப்ரிவெண்ட் ஆகும். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் வந்து நம்ம பிளட் டொனேட் பண்ணுறதுனால மினிமம் வந்து அது 3 கூறுகளாக பிரிக்கிறாங்க. அதாவது சிவப்பணுக்கள், தட்டணுக்கள், அப்புறம் வந்து எஃப்எஃப்பி பிளாஸ்மான்றது 3 இதுவாக பிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு யூனிட் வந்து 3 பேஷண்ட்டுக்கு போகும். 3 பேரோட உயிரை காப்பாற்றணும். அதுதான் முக்கியம். அண்ட் மோரோவர் இப்போ சில்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிளட்டு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ பெரியவங்களுக்கு அளவுக்கு தேவைப்படாது. பெரியவங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து 350 ml கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 50 ml தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 3 பேர் உயிர் காப்பாற்றுக்கு பதில் 5-6 பேர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ் பிளட் டொனேஷனில். அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி பிளட் டொனேட் பண்ண உடனே எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்பீங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ண உடனே ஒரு 24 to 48 ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம லூஸ் பண்ண வால்யூமை வந்து ரீகெயின் ஆகிடும். பாடியே வந்து ரீகெயின் ஆகிடும். 24 ஹவர்ஸில் பிளட் வால்யூமை ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் ஆனால் நம்ம கொடுத்த ரெட் செல்ஸு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கான உணவு முறைகள் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து எவ்ரி 3 months வந்து நம்ம பிளட் டொனேட் பண்ண சொல்கிறோம். அப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, அல்லது ஒரு நல்ல செய்தின்னு கூட சொல்லலாம். ரத்தம் கொடுப்பதனால வந்து ஹார்ட் அட்டாக் தடுக்கப்படுகிறது. ஆமாம். இன்னொன்று, பெண்களுக்கு வந்து அதிகமாக வராத காரணம் தான் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ஆல்ரெடியாகவே கம்மியாக இருக்கும். அண்ட் பீரியட்ஸில் பிளட் லாஸ் ஆகும். அண்ட் மோரோவர் உங்களுக்கு 18 கிராம்ஸ் மேலே ஹீமோக்ளோபின் போயிடுச்சுன்னா பிளட் வெளியில் எடுக்கிறதே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த பிளட்டை வந்து நம்ம யாருக்கும் யூஸும் பண்ண முடியாது. அது பேர் வந்து பாலிசைத்தீமியான்னுவாங்க. அதுவும் டேஞ்சர் தான். ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தாலும் டேஞ்சர் தான். ஒரு 17-18, ஒரு சில 22லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அது வந்து வேஸ்ட். அவங்க பிளட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை எடுத்து நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ண முடியும். இப்போ இந்த 18 வருது இல்லைங்களா, இதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்? இல்லை நல்லா சாப்பிட்றதுனால வருமா? இல்லை, இந்த 18 வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மோக்கர்ஸ்க்கு வரும். ஏன்னா நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷன் லைக் ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி தான் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஆர்பிசிஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டிஷ்யூஸ்க்குலாம்
ஆக்சிஜன் ஒழுங்காக போகாது. ஸோ நம்ம பாடி என்ன பண்ணணும்னா அதை ஃபீட்பேக்காக எடுத்துகிட்டு எக்ஸஸாக ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹில் ஸ்டேஷன் மலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதான் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு சில பேருக்கு பாலிசைத்தீமியா வீரான் இருக்கும், அவங்களுக்கு வந்து நேச்சுரலி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒரு கண்டிஷன் அது. அண்ட் சம்டைம்ஸ் கேன்சரில் கூட உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆர்பிசிஸ் நிறைய. ஸோ இந்த மாதிரி ஆர்பிசிஸ் எக்ஸஸாக இருக்கும்போது ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அண்டு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவோன்னா பிளட் எடுத்து டிஸ்கார்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நம்மளுக்கு இந்த ஸ்மோக்கர்ஸ் சிகரெட் பிடிக்கிறவங்க நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஆர்பிசி அதிகம் இருக்குது, ஹீமோக்ளோபின் நம்ம நல்லா இருக்கோம்னு நினைக்கிறது தப்பு. ஆமாம், இது ஒரு இண்டிகேஷன் தான். ரொம்ப அதிகமாக போகுது, 17 போகுது, நம்ம சரியாக சாப்பிடலாம், ஆனாலும் ஸ்மோக் பண்ணுறோம், ஆனாலும் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்போ அதை சரி செய்யணும் இல்லைங்களா? இது ஒரு தகவல் தான். ஏன்னா நானும் இப்போ நம்ம கூட அப்படி தான், ஆர்பிசி பரவாயில்லடா, நான் நல்லா சாப்பிட்றேன், கெட்ட பழக்கம் இல்லை, நான் நல்லா வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கே வந்து 14 தான் இருக்குது, உனக்கு 17 இருக்குன்ற போது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை அது. கண்டிப்பாக. ஸோ அது கம்மியானாலும் அதிகமானாலும் பிரச்சனை தான். ஸோ அப்போ முதல்ல நம்ம ரத்த தானம்ன்றது வந்து கொடுக்குறது நமக்கும் பெனிஃபிட் தான். சரி, இப்போ அண்ட் மோரோவர் இன்னொன்று என்னென்னா, நம்ம ரத்தம் தானம் பண்ணும்போது ஒரு வாட்டியும் வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பிபி நல்லா இருக்கா, உங்களோட ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா, அதுக்கப்புறமா வந்து உங்கள் பிளட்டில் வந்து டெஸ்ட்டு சில இன்ஃபெக்ஷியஸ் டெஸ்ட் பார்ப்பாங்க. ஹெச்ஐவி, மஞ்சக்காமாலை பி, மஞ்சக்காமாலை சி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதுக்கப்புறம் வந்து மலேரியா. ஸோ இந்த 5 பேராமீட்டர் 5 to 6 பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம் பிளட்டில். ஸோ இந்த டெஸ்ட்லாம் நம்ம வெளியில் பண்ணனாலுமே இட் வில் பி மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அரசு மருத்துவமனையிலேருந்து இல்லை, எங்கே போனீங்கனாலும் இந்த பிளட் டோனார்ஸ்க்கு இந்த டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எனி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த டெஸ்ட்லாம் மேண்டேட்டரி டெஸ்ட். சார், இப்போ இதில் ஒரு டவுட் இருக்குது. இப்போது மஞ்சக்காமாலை, கொலஸ்ட்ரால் அளவு, மற்ற சில தேவையில்லாத நச்சுத்தன்மைகளாக இருந்தால் பிளட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா? இவங்கெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லாத ஆல்கஹாலிக் ட்ரக், அதாவது தண்ணி அடிச்சுட்டு ஒரு கன்சியூம் பண்ணிவிட்டு பிளட்டு கொடுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எய்ட்ஸ் கரியர் இருக்குது, ஹெச்ஐவி வைரஸ், ஆனால் இப்போது அவருக்கு நேற்று தான் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு உதாரணத்தை வச்சுக்கலாம், ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் ஆகிருக்கு, ஆனால் அவருக்கு தெரியாது. அவர் அது ஃபுல் ப்ளோனப் ஆகிறதுக்கே நாட்கள் ஆகும். ஆமாம், ஒரு 8 வீக்ஸ் ஆகும்னு வச்சுங்க. அப்போ இந்த பீரியடில் ஒரு பிளட்டு டொனேட் பண்ணுறாரு. அப்போ அந்த பிளட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். இப்போ என்னென்னா, இப்போது பிளட் டொனேட் பண்ணுறாங்களே, ஸோ நம்ம பிளட் டொனேட் பண்ணும்போது நம்ம பிளட் பேங்க்கில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுவோம். ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமாலை பி, சி அண்டு விடிஆர்எல், மலேரியா, முன்ன சொன்ன மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விண்டோ பீரியடுன்னு ஒன்று இருக்குது. விண்டோ பீரியடுன்றது எப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்குள்ளே வந்துட்டு அது வந்து டெஸ்ட்டில் தெரிகிற பீரியட். ஸோ அந்த பீரியட் வந்து ஹெச்ஐவிக்கு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹெச்ஐவிக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து 14 டேஸில் பிக் பண்ணிவிடும். ஹெச்ஐவி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா 14 டேஸில் வந்து பிக் பண்ணிவிடும். இதை விட அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்குது, நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங். அதெல்லாம் வந்து 3 நாள்லேயே வந்து பிக் பண்ணிவிடும். சப்போஸ் முந்தானேத்து டொனேட் ஒரு 3-4 டேஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா, இன்றைக்கி டொனேட் பண்ணாங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங்கில் வந்து டெஸ்ட் பண்ணோன்னா அது டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்க்கும். ஸோ அதில் வந்து பிக் பண்ணி பாசிட்டிவ்னு காமிச்சிடும். அண்ட் மோரோவர் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனார் செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு இருக்குது. நம்ம டோனார் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் டோனார் ஃபார்ம்லேயே வந்து இப்போ வர ஃபார்ம்ஸில் எல்லாமே வந்து கான்ஃபிடென்ஷியல் யூனிட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கான்ஃபிடென்ஷியல் யூனிட் எக்ஸ்க்ளூஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று செல்ஃப் டெஃபரல்னு இருக்குது. செல்ஃப் டெஃபரல்னு ஒரு ஃபார்மில் இருக்கும். செல்ஃப் டெஃபரல்ன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் பிளட் டொனேட் பண்ண போகிறீங்க, ஆனால் நீங்கள் போகிறீங்க, அதில் இருக்க கொஸ்டினர்ஸ் பார்க்குறீங்க, நான் வந்து அந்த கொஸ்டினருக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் அந்த செல்ஃப் டெஃபரல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணி ஃபார்மை கொடுத்துட்டு போயிடலாம். பிளட் பேங்க்கில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஏன் எதுக்குன்னு. தட் இஸ் செல்ஃப் டெஃபரல். கான்ஃபிடென்ஷியல் செல்ஃப் டெஃபரல். நீங்கள் அந்த கொஸ்டினர்ஸ் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டினர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் ஃபிட்டுன்னு ஆகலை, அந்த கொஸ்டினர்ஸில் ஏதோ சொல்ல விரும்பலை அண்ட் இதில் ஃபிட்டுன்னு ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது, செக்ஷுவல் எக்ஸ்போசர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போதெல்லாம் வந்து செல்ஃப் டிஃபரல்னு ஒரு இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, பிளட் டொனேட் பண்ண ஒரு பிளட் பேங்க்குக்கு போகிறீங்க. பட் நீங்கள் அந்த டைமில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் செல்ஃப் டிஃபரல்னு போட்டு ஒரு ஃபார்மை வைக்க முடியாது. வச்சா கூட இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க என்னன்றது.
ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா எல்லா பிளட் பேங்க்லேயும் வந்து கான்ஃபிடென்ஷியல் யூனிட் எக்ஸ்க்ளூஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா பிளட் பேங்க்கோட ஃபோன் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க பிளட் பேங்க்கில். ஸோ டொனேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோடய பியர் ப்ரெஷர்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, ஸோ அதனால் இந்த கட்டாயனால் நான் பிளட் டொனேட் பண்ணிட்டேன், பட் ஆனால் என்னோடய பிளட் வந்து சேஃப் இல்லை, யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியும் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அந்த டோனார் கொஸ்டினர்ஸ்லையுமே இந்த செல்ஃப் ரெஃபரல் அண்ட் செல்ஃப் எக்ஸ்க்ளூஷன் பாதி விஷயம் வந்து நம்ம டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு சில விஷயம் வந்து அந்த ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி அந்த ஓப்பன்னஸ் இருந்தால் தான் வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் தடுக்க முடியும். ஸோ விண்டோ பீரியட் ரிஸ்க் வந்துன்றது எப்பயுமே இருக்குது. அதான் நீங்கள் சொல்றது அதை ஜீரோன்னு பண்ண முடியாது. லேட்டஸ்ட் 3 டேஸ்க்குள்ளே கண்டுபிடிக்கலாம். லேட்டஸ்ட் 3 டேஸ்க்குள்ளே கண்டுபிடிக்கலாம். அதை விட பெட்டர் வந்து மல்டிபிள், அதாவது இஃப் யூ ஃபீல் யுவர் பிளட் இஸ் நாட் சேஃப் யூ கேன் கிவ் அ செல்ஃப் ரெஃபரல் ஆர் கான்ஃபிடென்ஷியல் யூனிட் எக்ஸ்க்ளூஷன். அந்த ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குது. சரி, இன்னொரு கேள்வி. இப்போ பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள் அல்லது என்ன சினிமா பார்த்தீங்கன்னாலும் ஓகே ஒருத்தருக்கு அடிபட்டுடுது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இல்லை ஒரு சண்டை காட்சினா அட்மிட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. ஆனால் அந்த பெட்டில் வந்து டோனாரோ இன்னொரு பக்கத்து பெட்டில் வந்து ரிசீவர் ஓகே இருப்பாங்க. அந்த மாதிரி டைரெக்டாக பிளட்டை ஏற்றுறது அந்த மாதிரி முறை இருக்கா? இல்லை, அந்த மாதிரி முறை இல்லை. ஆக்சுவலாக பிளட் வந்து பிளட் பேங்க்கில் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும், வேறு எங்கேயும் கலெக்ட் பண்ண முடியாது. மேபி பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ், அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டின்னு இருக்குது. இவங்க தான் வந்து கவர்னிங் பாடி ஆஃப் ஆல் த பிளட் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ அவங்க வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது மூலிமா தான் பிளட் எடுக்க முடியும். நம்ம ஒரு இடத்துல பிளட், அதாவது ஒரு பக்கத்து இடத்துல பிளட் எடுத்து அந்த பெட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிளட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹீமோகுளோபின் செக் பண்ணணும் அந்த டோனருக்கு. மேபி அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலாம். அண்ட் கிராஸ் மேட்சிங் பார்க்கணும். இந்த டோனரோட பிளட் ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ்க்கு அப்படியே ஏற்றிட முடியாது. அதில் வந்து நம்ம கிராஸ் மேட்ச் பண்ணணும். இந்த பிளட் வந்து அங்கே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஏற்ற முடியும். அதுக்கப்புறம் இந்த கொடுக்குற டோனருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா, மஞ்சக்காமால் இருக்கா, இல்லை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கா, அதுவும் செக் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அண்ட் பிளட்டு ஹோல் பிளட்டை அப்படியே ஏற்ற முடியாது. நம்ம வந்து அதை காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணி தான் ஏற்றணும். அதாவது இப்போனா பேஷண்ட்டுக்கு வந்து இப்போது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னா நான் வந்து சிவப்பணுக்கள் மட்டும் ஏற்றினாலே போதும், நான் பிளேட்லெட்ஸும் பிளாஸ்மாவும் ஏற்ற தேவை. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. முன்னே வந்து ஹோல் பிளட்டாக ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அதர் 2 எலிமெண்ட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு ஏற்றலாம் இல்லையா? இன்னொருத்தருக்கு ஏற்றலாம். இப்போ பிளேட்லெட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பிளேட்லெட்ஸ் கொடுக்கலாம். பிளாஸ்மா வேணும், பிளாஸ்மா வந்து இப்போ பர்ன்ஸ் வார்டிலெல்லாம் பிளாஸ்மா வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம இஷ்யூ பண்ணலாம். சரி, இப்போ ஒருத்தர் பிளட்டு டொனேட் பண்ணணும் அப்படின்னா அவர் வாலண்டியராக வராரு. அதுக்கு ஏதாவது இங்கே அமைப்புகள் இருக்கா, அரசு சார்ந்த அல்லது என்ஜிஓஸ் மாதிரி அவங்கக்கிட்ட பதிவு பண்ணணுமா, இல்லை டைரெக்டாக எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு பேங்க்குக்கு போய் ரஷ் பண்ணிட்டு போகலாமா? இப்போ ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நியர்பை எந்த பிளட் பேங்க்னாலும் நம்ம போய் பிளட் டொனேட் பண்ணலாம். பிகாஸ் அது அந்த பிளட் பேங்க்கில் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு பிளட் பேங்க் வைக்கிற ப்ராசஸ் கிடையாது. இது எல்லாமே நேஷ்னல் லெவலில் இருக்கும். ஸோ நாக்கோவோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் மோஸ்ட்டாக எல்லா பிளட் பேங்க்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எந்த பிளட் பேங்க்லையுமே தைரியமாக போய் பிளட் டொனேட் பண்ணலாம். ஸோ அதனால் பயப்பட வேணும் எதுவும் அவசியம் இல்லை. அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவும், அதாவது மீன்ஸ் அந்த ரெகுலர் பிளட் டோனராகவும் இருக்கலாம். ரெகுலர் பிளட் டோனராகவும் இருக்கலாம். அதான் ரெகுலர் பிளட் டோனராக இருந்தால் தான் அந்த அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு எதாவது ஏஜ் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோனார் வந்து 18 இயர்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு வந்து பிளட் வேணும் ஆனால் என்கிட்ட டோனார் இல்லை அப்படின்வாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்களே ஒரு டோனாருன்றது. ஸோ நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, டோனார்ன்றது வந்து ஒரு தனி பாப்புலேஷன். அவங்க வந்து டொனேட் பண்ணுறது, ஃபோன் பண்ணால் டொனேட் பண்ண மட்டும் போவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஃபோன் பண்ணால் டொனேட் பண்ண போயிட்டு வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. யாரெல்லாம் 18 இயர்ஸ் மேலே இருக்கிறாங்களோ எல்லாருமே டோனார் தான். எல்லாமே பிளட் டொனேட் பண்ணலாம். 18 to 65 பிளட் டொனேட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி 18 to 60 கொடுக்கலாம். நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்கன்னா till 65 வரையும் கூட நம்ம டொனேட் பண்ணலாம். ரெகுலர் டோனராக இருக்கிற பட்சத்தில் ரெகுலர் டோனராக இருந்தாங்கன்னா 65 வரையும் கொடுக்கலாம். ஆனால் 18 to 65 45 kgs மேலே இருக்கிறாங்கன்னா எல்லாருமே பிளட் டோனர் தான். மினிமம் 45 kgs இருக்கணும். 45 kgலாம் கொடுக்கக்கூடாது. ஆமாம், 45 kgs இருந்தால் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொடுக்கலாம். சப்போஸ் ஒபீஸாக இருக்காங்க அவங்க கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒபீஸாக இருக்காங்களா அவங்க பிளட் வால்யூம் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம். இந்தியாவில் வந்து 2 டைப் ஆஃப் பேக் யூஸ் பண்ணாங்க. ஒன்று 350 ml பேக் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து 450 ml பேக் யூஸ் பண்ணாங்க. இந்த 45 கிலோ இருக்கிறவங்களாம் வந்து 350 ml பேக் கொடுக்கலாம். பிளட் வால்யூம் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு 450 ml எடுக்கலாம். 450 ml என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் கொஞ்சம் நிறைய எடுக்க முடியும். அந்த பிளட் எடுக்கிறதுனால வந்து பேஷண்ட்டுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும், அந்த கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% ஆஃப் பிளட் வெளியில் போகிற வரையும் அது வந்து நம்ம பாடி
அகாமடேட் பண்ணிக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம பிளட் டொனேஷனில் எடுக்கிற பிளட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 350 ml அண்ட் 450 ml ஆஃப் பிளட்டு தான். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது நம்ம டொனேட் பண்ணால் கூட அது வந்து நம்ம பாடிக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா அது மாதிரி தான் பாடி அமைப்பு இருக்குது. ஆமாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் லேபர் டெலிவரியில் குழந்தை பிறக்கும் போது நார்மல் லேபரில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ml ஆஃப் பிளட் வந்து லாஸ் ஆகும். அதில் வந்து அவ்வளோ பெயினில் அவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா மதர் வந்து டக்குன்னு ரெக்கவர் ஆகிடுவாங்க, எஞ்சி கூட உட்காருவாங்க. ஸோ அந்த பெயினில் அவ்வளோ இதை விட அதிகம் பிளட் லாஸ்லேயே வந்து எஞ்சி உட்காரும் போது, அண்ட் மோரோவர் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணுறாங்க, அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஏஞ்சி உட்காரும் போது நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணுறோம் ஒரு 350 mlன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. யா. ஸோ எங்கேயுமே பயப்பட தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை. எல்லா பிளட் பேங்க்கும் வந்து சேஃபாக ஏசெப்டிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பாட்டில்ஸ் எல்லாமே ரீயூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டில்ஸில் கலெக்ட் பண்ணுவாங்க, திருப்பி வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீடில் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தான் பிளட் எடுத்துட்டாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ எல்லாமே வந்து பிவிசி பேக்ஸ் வந்துருச்சு, எல்லாமே டிஸ்போசபிள். ஒன்ஸ் ஒரு வாட்டி நீடில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதை திருப்பி க்ளோஸ் பண்ணவே முடியாது அந்த நீடில். ஸோ இட் இஸ் வெரி சேஃப். இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கு பிளட்னால் வரும்ன்றது இல்லை, பிளட் டோனருக்கு வரும்ன்றது இல்லை. ஆல்மோஸ்ட் இட்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை, இட்ஸ் 100% சேஃப். 100% சேஃப். இந்த கொரோனா 2019க்கு அப்புறம் இந்த பிளட் டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் டொனேட் பண்ணுறது அதிகமாக இருக்கா, இந்தியாவில் கம்மி? இல்லை, ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பிளட் டோனர் இப்போ கேம்புக்கு போகிறோமோ எங்கே இடத்துக்குமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வந்து மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் இருக்கிறதுனால. இப்போ நாங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறோன்னா முன்னெல்லாம் ஒரு 100 யூனிட்ஸ் எடுத்துகிட்டு வரும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 யூனிட்ஸ் 70 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது பிளட் டொனேஷனோட அவேர்னஸ். ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேர்னஸ் பூஸ்ட் பண்ணி, ஸோ வி ஷுட் மோட்டிவேட் த யங்ஸ்டர்ஸ் டு டொனேட். சார் இன்னொன்று, இப்போ ஒரு ப்ரைவேட்டில் வந்து பிளட் பேங்க் இருக்குது, அங்கே போய் இப்போ 2 யூனிட்டோ 3 யூனிட்டோ ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இந்த பேஷண்ட்டுக்கோ அல்லது இவங்க ரிலேட்டிவாக தான் அனுப்புவாங்க, அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் ஃபாதர் மதர் இறப்போம், அவங்க அந்த பிளட்டு கேட்கும்பொழுது அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க இல்லைங்களா, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு. ஆனால் வாங்கின பிறகும் அவங்க டோனர்ஸ் கொண்டு வாங்குறாங்க. ஓகே, அது எதனால்? சரி, பிளட்டு வந்து அரசு மருத்துவமனையில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அரசு மருத்துவமனையில் பிளட் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்கள் அது பேக்செல்ஸாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ், அதெல்லாம் வந்து வெளியில் வந்து ஒரு 13,000 14,000 இருக்கும். ஸோ அது கூட நம்ம அரசு மருத்துவமனையில் இலவசமாக கொடுக்குறாங்க. பட் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நர்சிங் ஹோம்ஸில் வந்து சார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து அது பிளட்டுக்கான காஸ்ட் கிடையாது. ஸோ பிளட்டு வந்து ஃப்ரீ தான், சர்வீஸ்க்கான. ஆமாம், பிளட்டு வந்து டொனேட் பண்ணுறாங்க, அந்த பிளட்டு வந்து ஃப்ரீ தான். அந்த காஸ்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ்னால் அந்த பிளட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணுற சார்ஜஸ். ஸோ அந்த பேக்கோட சார்ஜஸ் வரும், அந்த HIV HB HCV டெஸ்ட் பண்ணுற சார்ஜஸ் வரும், கிராஸ் மேட்சிங் சார்ஜஸ், அந்த காம்போனண்ட்டாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஹெப்படைட்டிஸ் B பேக்செல்ஸ் FFP அந்த சார்ஜஸ். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ். அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பேசிக்காக வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து 1550. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன ஸ்பெஷல் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங் எக்ஸ்ட்ராஸாக பண்ணுறாங்கன்னா அது வந்து 1000 rupees ஆட் ஆகிக்கும். அந்த காஸ்ட் எல்லாமே ப்ராசஸிங் சார்ஜஸில் வர காஸ்ட் தான். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் பிளட்டு அவங்க எல்லாம் பே பண்ணியும் ஏன் பிளட் டொனேட் பண்ணுறாங்கன்னா பிளட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. சப்போஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பிளட்டு வந்து யாராவது ஒருத்தவங்க டொனேட் பண்ணால் தான் அது கொடுக்க முடியும். ஸோ இந்த டொனேஷன் பிளட் டொனேட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய அரிய காரியம் தான். ஆமாம், ஏன்னா அது தனியாக தயாரிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் இது நம்முடைய கடமையாக இருக்கணும். அது நாட்டுக்கு செய்கிற ஒரு இப்போ ஒரு பேஷண்ட் நீங்கள் போகிறீங்க, ஒரு பிளட் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து கிடைக்குதுன்னா, ஸோ நீங்கள் இன்னொருத்தவங்க டொனேட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த பிளட் கிடைக்குது. ஸோ நம்ம கடமை என்னென்னா நம்ம இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு யூனிட் கொடுத்துட்டு இல்லை, இதில் ஒரு செய்தியும் அடங்கியிருக்கு. என்னென்னா இந்தியவர்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் நம்மளுடைய சகோதரிகள் தான். அப்போது ஒருத்தருடைய பிளட்டு இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, அவங்க உயிர் பிழைக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டுன்னும் போது எமர்ஜென்சி ட்ராமாவில் எடுத்துக்கிறோம். அப்போது இந்த ரத்தத்தில் தயாரிக்க முடியக்கூடியதான் மருத்துவமனை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஆனால் இது யாருடைய இதுவும் மனிதனாக தான் கொடுக்கணும். இப்போ அந்த மனிதனுக்கு அந்த கருணை, அந்த மனசுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரக்கம் இருக்கணும்.
அப்போ தான் இல்லை நம்ம கொடுத்தா அப்படி ஆகிடும்னா, ஏன்னா நம்ம கொடுக்குறதுனால எத்தனை உயிர் பிழைக்கிறதுன்னும் போது நம்மளுக்கு அதுக்கு பெருமை. இன்னொன்று கடைசியாக டாக்டர், அதாவது இந்த ரத்தம் டொனேட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து என்கரேஜிங்காக, அதாவது அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? கவர்மெண்ட்டில் வந்து 2 ப்ரோக்ராம் இருக்கும். ஒன்று வந்து வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே அண்ட் நேஷ்னல் பிளட் டோனர்ஸ் டே. வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே தான் ஜூன் 14th. இன்னைக்கு நேஷ்னல் பிளட் டோனர் டே வந்து October 1st. ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் அப்போ என்ன பண்ணுவோன்னா, யார் மேக்ஸிமம் பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அவார்ட் மாதிரி பாராட்டு விழா மாதிரி நம்ம பண்ணுறோம். அது தனியார் மருத்துவம் எல்லாமே சேர்ந்து தான் அது. இது வந்து அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்க. தனியார் மருத்துவமனைனா அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒன்று. இவங்களுக்கு விருதுகள் ஏதாவது இருக்கா? விருதுகள் தான் அந்த டைமில் விருதுகளும் கொடுப்பாங்க, பாராட்டு விழாவும் கொடுப்பாங்க, விருதுகளும் கொடுப்பாங்க. அதிகமாக இது வருஷம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 170 வாட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பல விருதுகள் வாங்கியிருக்கிறாரு கவர்மெண்ட்டில். ஸோ இது ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது டாக்டர். என்னென்னா ரத்தம் கொடுப்பது மற்றவர்களை காப்பாற்றுவதுன்றது முக்கியமான ஒரு அம்சம் தான். ஆனால் அதை விட முக்கியம் நம்முடைய இதயமும் நம்முடைய உறுப்புகளும் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த தானம் கொடுக்கறதுல நமக்கும் ஒரு பலன் இருக்குது. அதே மாதிரி இந்த அதிகமாக ஹீமோகுளோபின் இருக்கிறதும் உடனே செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். குழந்தைகளுக்கு இதே யூனிட்னா அதே அளவு தான் ஏற்றுறீங்களா இல்லை அவங்களுக்கு? இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து இப்போது அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிளட் வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. குழந்தைங்களுக்கு வந்து பிளட் வால்யூம் கம்மி. பிளட் வால்யூம்ன்றது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட வெயிட்டை வச்சு தான் பிளட் வால்யூம். இப்போ ஒருத்தவங்க வந்து 70 கிலோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 70 × 70 4900 ml ஆஃப் பிளட் அவங்களுக்கு இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைலாம் ஒரு 3 கிலோ இருக்கும். 3 கிலோ × 100 போட்டிங்கன்னா 300 ml தான் அந்த பாப்பாக்கே இருக்கும். ஸோ அந்த பாப்பாவுக்கு பிளட் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா 20 ml 30 ml அப்படி தான் ஏற்றுவாங்க பிளட்டு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சின்ன யூனிட்டே ஒரு 5-6 குழந்தைக்கு ஏற்றலாம். சின்ன அதான் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 350 to 450 ml பிளட் தான் எடுப்போம். அதை எடுத்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பேக்கில் வந்து அலிகாட் பண்ணிப்போம். சின்னதாக கொஞ்சம் ஒரு 100 ml 50 ml அலிகாட் பண்ணி அந்த நியோனேட்ஸ்ன்ற பாப்பாவுக்கு நியோனேட்டல் பாப்பாவுக்கு நம்ம கொடுப்போம். இப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப அருமை, நிறைய தகவல் சொன்னீங்க. கடைசியாக வந்து நேயர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து உலக கொடையாளர்கள் தினம். இப்போ இது வரைக்கும் கொடையாளர்களாக இல்லாதவர்கள் இந்த விஷயங்களெல்லாம் கேட்ட பிறகு நாமளும் ஏன் கொடுக்கலாம்ன்ற ஒரு தைரியம் வரும். அவர்களுக்கு கொடுக்காதவர்கள் தயக்கம் காட்டும்போது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தயக்கம் காட்டுறவங்களுக்கு பிளட் டொனேஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஏன்னா இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான். ஸோ பிளட் டொனேட் பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து சோர்வு ஏற்படுமோன்றதெல்லாம் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு டூ இஸ் பிளட் டொனேஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கு முன்ன நாள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அண்ட் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours பிஃபோர் வந்து நல்லா சாப்பிட்ருக்கணும். சாப்பிடாம பிளட் டொனேட் பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் வரும். அதே மாதிரி பிளட் டொனேட் பண்ணிட்ட பிறகுமே வந்து ஒரு சில பேர்லாம் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்ருவாங்க. பண்ணக்கூடாது. பிளட் டொனேட் பண்ணிட்டு ஒரு மினிமமாக லைக் ஒரு லைட் மீல் சாப்பிட்லாம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ண பிறகு நம்ம பாடியிலேருந்து கொஞ்சம் பிளட் வந்து வெளியில் போகுது. அதுக்கப்புறம் நம்ம போய் நல்லா சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்னா நம்ம டைஜஷனுக்கு பிளட் தேவை. ஸோ பிளட் எல்லாமே ஸ்டமக்கில் பூல் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங்கு அந்த சோர்வு வரும். ஸோ பிளட் டொனேட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அடுத்து ஒரு லைட் மீல் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். ஒரு ஜூஸோ பழமோ இல்லை ஒரு 5 hours 6 hours வெயிட் பண்ணலாம். இல்லை நம்ம பிளட் டொனேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 2 hours சாப்பிட்லாம். பட் லைட்டாக சாப்பிடலாம். ஹெவி லைக் ஹை ப்ரோட்டீன் ஒரு லைக் நான்வெஜ்ஜோ சரி அந்த மாதிரி ஹெவியாக எதுவும் சாப்பிட வேண்டாம். லைக் அதாவது அடுத்த ஸ்கொயர் மீல் அப்புறம் சாப்பிட்டு அடுத்த ஸ்கொயர் மீல் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ணிட்டா அன்றைக்கி ஈவினிங் வந்து அன்றைக்கி ஹோல் டே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெயிட் அந்த பிளட் டொனேட் பண்ண கையில் வெயிட்டை தூக்க தேவையில்லை. அண்ட் மெயினாக என்னென்னா பிளட் டொனேட் பண்ணி முடித்த பிறகு அங்கே இருக்கிற ஸ்டாஃபோ டாக்டர்ஸோட அட்வைஸ் மட்டும் கொஞ்சம் கேட்கணும். லைக் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, பிளட் டொனேட் பண்ணிட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்துருவாங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes அது பெட்டில் படுத்தா தான் நம்ம பாடி வந்து அதை அகாமடேட் பண்ணிக்கும் அந்த லாஸை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சி போனோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பிளட் டொனேட் பண்ண உடனே நம்ம ஏஞ்சி நின்றோன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிடினஸ் இருக்கும். ஸோ ஒரு 5 minutes படுத்துட்டு ஏஞ்சின்னா யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் பெட்டர். ஸோ பிளட் டொனேஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்ங்க. டிடி தமிழ் நேயர்களுக்காக வந்து இன்றைய தினம் ரொம்ப அருமையாக வந்து இந்த ரத்த தானத்தினுடைய நன்மைகள் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும், அதே மாதிரி ஒரே ரத்தம் வந்து எத்தனை பேருக்கு பயன்படுகிறது, யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது, ரத்தம் கொடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்,
அந்த ப்ரிகாஷன் இதெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, எளிமையாக புரிகிற வகையில் சொன்னீங்க. அதுக்காக நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. நன்றி. அரசு குழந்தைகள் மருத்துவமனையினுடைய ரத்த வங்கியினுடைய பொறுப்பாளர் டாக்டர் அஸ்வின் சொன்னாங்க. பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த நாளில் இன்னும் நேரம் இருக்குது, டைம் இருக்குது உங்களுக்கு. நீங்களும் கூட அந்த கேட்டகரியில் 45 கிலோவுக்கு மேலே 70 கிலோக்குள்ளே 60 வயசுக்குள்ளருக்கும் பெரும்பாலும் கொடுக்கலாம். தொடர்ந்து ரத்தம் கழிப்பவர்கள் 65 வயது வரைக்கும் கொடுக்கலாம். இதுவரை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரத்தம் கொடுங்கள். ரத்தம் கொடையாளர்களாக இருப்பதனால உங்களுக்கும் உடலுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது, நாடும் நலம் பெறும். ஸோ ரத்தம் கொடுப்போம், இந்த நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.